Hi guys, welcome to Expertisor Academy Tamil. இதில் நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா நம்ம AutoCAD பற்றி நிறைய வீடியோஸ் பார்த்தோம். AutoCAD எப்படி டிராஃப்டிங் பண்ணுறது, AutoCAD மேலே ப்ளகின்ஸ் எப்படி டெவலப் பண்ணுறது, சிவில் 3D டியூட்டோரியல்ஸு இதெல்லாம் பார்த்தோம். இதோட ஒரு ஸ்டெப் மேலே போய் AutoCAD மாதிரியே ஒரு அப்ளிகேஷன் நம்ம டெவலப் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும் அண்ட் அதுக்கு என்னென்ன விஷயம் நம்ம தெரிஞ்சிருக்கணும் அண்ட் என்ன டெக்னாலஜி சூஸ் பண்ணணும், என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நம்ம சூஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் இதில் இருக்குது. இட்ஸ் ஆக்சுவலி வெரி இன்டெப்த் டாபிக் இது. இந்த சீரீஸ் ப்ராப்ளி வில் ஹேவ் ஃபியூ வீடியோஸ், கொஞ்சம் வீடியோஸ் இதில் இருக்கும். அண்ட் இதில் நம்ம ஆக்சுவல் டெவலப்மெண்ட் பார்க்க போகிறதில்ல, பட் டெவலப்மெண்ட்டுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னென்ன விஷயம்லாம் இன்ஃபர்மேஷன் தேவையோ, என்னென்ன கண்ட்ரோல்ஸ் இருக்குது, என்னென்ன லைப்ரரிஸ் நம்ம சூஸ் பண்ணணும் அண்ட் என்னென்ன டிஃப்ரெண்ட் காம்பனன்ட்ஸ்க்கு என்னென்ன லைப்ரரிஸ் நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு எக்கச்சக்க விஷயம் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் பார்ப்போம். அண்ட் இஃப் த சீரீஸ் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஈவன் டெவலப் ஒன் AutoCAD அப்ளிகேஷன், பட் தட் இஸ் ஆக்சுவலி அ வெரி பிக் ஜாப் கைஸ். ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு 2009 கிட்டக்க நான் ஒரு அப்ளிகேஷன் ஒன்று ஆரம்பித்தேன். ஒரு பேசிக் கண்ட்ரோல்ஸ்லாம் போட்டு ரெண்டரிங் இன்ஜின்லாம் போட்டு எல்லாம் பண்ண ஆரம்பித்தேன். பட் இட் டுக் ஸோ மச் டைம். அந்த எஃபர்ட்டுக்கு நம்ம அக்கம்ப்ளிஷ் பண்ணது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கம்மி. அதனால் ஐ டிடன்ட் ஹேவ் மச் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அது ஆக்சுவலி இன்னும் இருக்குது. யூசர் இன்டர்ஃபேஸ் டிசைன் நிறைய விஷயம் பண்ணி வச்சுருந்தேன், அது இன்னும் இருக்குது. பட் ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் ஒர்த் வைல் டூயிங் இட். எனிவே, இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போவோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு AutoCAD மாதிரி அப்ளிகேஷன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்னென்ன வேணும், என்னென்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு AutoCAD பற்றி தெரியாதவங்களுக்கு என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸ் செக் பண்ணிக்கோங்க. ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் AutoCADனா என்ன அப்படின்றத பற்றி பார்த்துக்கோங்க. CAD அப்படின்னா கம்ப்யூட்டர் எய்டட் டிசைன் அப்படின்றது தான் CAD அப்படின்றது. இது கம்ப்யூட்டர் எய்டட் டிராஃப்டிங் அண்ட் டிசைன் நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி CAD இப்போ CADன்னு மாறிடுச்சு. ஸோ இது இந்த AutoCAD அப்படின்ற அப்ளிகேஷன் இந்த Autodesk அப்படின்ற கம்பெனி கொடுக்குற அப்ளிகேஷன் இதே மாதிரி மற்ற கம்பெனிஸ் இருக்குது. மைக்ரோஸ்டேஷன் இருக்குது, கார்பெட் CAD இருக்குது, CAD இருக்குது, டெல்டா CAD இருக்குது, டர்போ CAD இருக்குது. எல்லாத்துலேயும் ஒரு பேர் வச்சுக்கலாம். நீங்கள் முன்னாடி ஒரு வேர்டு வச்சுட்டு பின்னாடி CADன்னு போட்டிங்கன்னா அது பின்னாடி ஏதோ ஒரு கம்பெனி இருக்கும். ஸோ அத்தனை CAD அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. இது எல்லாத்துலேயும் இருக்கிறதுலே மோஸ்ட் பாப்புலர் யாருன்னு பார்த்தீங்கன்னா AutoCAD. இதுக்கு அடுத்தது நீங்கள் நிறைய செட் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. மைக்ரோஸ்டேஷன் இருக்குது அண்ட் சாலிட் ஒர்க்ஸ், இதுமாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன்ஸ் which does something similar. பட் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட மெஜாரிட்டி ஆஃப் த எக்ஸ்பீரியன்ஸ் இட் வாஸ் வித் AutoCADல தான் ஐ ஒர்க்ட் ஆல்மோஸ்ட் லைக் 5 years கிட்டக்க ஒரு சீனியர் கன்சல்டண்ட்டாக இருந்தேன், ட்ரைனராக இருந்தேன், டெவலப்பராக இருந்தேன். ஸோ இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே இந்த AutoCAD ஸ்பேஸில் இருக்கிறதுனால மற்ற அப்ளிகேஷன்ஸை பற்றி எனக்கு நிறைய கமெண்ட் பண்ண முடியாது. பட் இந்த அப்ளிகேஷனை பற்றி நிறையவே நல்லா கமெண்ட் பண்ண முடியும், இன்டெப்த்தாக நல்லா போக முடியும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த அப்ளிகேஷனுக்கு ஒரு ஓவர்வியூ கொடுக்குறேன். Autodesk அப்படின்ற கம்பெனி நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க எக்கச்சக்க ப்ராடக்ட் ஸ்வீட் வச்சுருக்காங்க. 1-2 கிடையாது, கிட்டத்தட்ட 30-40 ப்ராடக்ட்ஸ் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ஒன் ஆஃப் தி வெரி சக்ஸஸ்ஃபுல் மோனோபோலி கம்பெனின்னு சொல்லலாம். கம்பேர்ட் டு கூகுள் அண்ட் மைக்ரோசாஃப்ட் அண்ட் மற்ற எல்லா கம்பெனிஸும், பெரிய ஜெயின் கம்பெனிஸ் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா அவங்க ஆரம்பிக்கிறது 4 ப்ராடக்ட் இருக்கும், அதே வருஷத்தில் அவங்க க்ளோஸ் பண்ணுறது 4 ப்ராடக்ட் இருக்கும். ஸோ அந்தளவுக்கு இருக்கும். வேற AutoCAD எல்லா ப்ராடக்ட்ஸ் அவங்க தே டூ மச் மோர் காம்ப்ளெக்ஸ் கம்பேர்ட் டு கூகுள் அண்ட் அதர் கம்பெனிஸை கம்பேர் பண்ணுறப்ப இவங்களோட ப்ராடக்ட்ஸ்லாம் மோர் இன்ஜினியரிங் ப்ராடக்ட்ஸாக இருக்கும், GIS பேஸ்டு ப்ராடக்ட்ஸாக இருக்கும், மீடியா சைட் பேஸ்டு ப்ராடக்ட்ஸாக இருக்கும், வெரி காம்ப்ளெக்ஸ் ப்ராஜெக்ட்ஸாக இருக்கும். பட் அட் தி சேம் டைம் தேர் ஏபிள் டு ரன் இட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் தேர் டூயிங் ப்ரிட்டி வெல் அப்படின்னு. ஓகே, பிகாஸ் தே கான்கர்ட் அ வெரி பிக் மார்க்கெட். இது ஆல்மோஸ்ட் லைக் 900 million என்னமோ நினைக்கிறேன் இந்த CAD இண்டஸ்ட்ரி மட்டும். ஸோ தே ஹேவ் கான்கர்ட் இட் அண்ட் ஆல்சோ தே ஹேவ் மல்டிபிள் வெர்டிகல் சைலோஸ். ஸோ இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த CAD பேஸ்டு ப்ராடக்ட்ஸ் அப்படின்றது நம்ம இந்த AutoCAD இருக்குது. AutoCADக்கு மேலே நிறைய வெர்டிக்கல் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. AutoCAD மெக்கானிக்கல், AutoCAD ஆர்கிடெக்சரல், AutoCAD எலக்ட்ரிக்கல், அதுக்கப்புறம் மேப் 3D, சிவில் 3D, இதுமாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது சிவில் 3D. இது எப்படின்னா AutoCAD இருக்கும், ஒரு ஆனியன் ஷெல் மாரி, ஒரு வெங்காயம் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான். ஸோ AutoCAD இருக்கும், AutoCADக்கு மேலே ஒரு லேயர் ஆஃப் டூல்ஸ் இருக்கும். அது we can call it as map 3D. அந்த மேப் 3Dக்கு மேலே இன்னொரு லேயர் ஆஃப் டூல்ஸ் இருக்கும், ஒரு ஆனியன் ஷெல் மாதிரி. அது சிவில் 3D இப்படின்ற மாதிரி வெர்டிக்கல் ப்ராடக்ட்ஸ் இருக்கும். ஸோ இன்பில்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் AutoCAD பண்ணுற எல்லா ஃபங்க்ஷனையும் சிவில் 3Dயால் பண்ண முடியும். எக்ஸப்ட் சிவில் 3D இன்னும் எக்ஸ்ட்ரா ஃபங்க்ஷன்ஸ் பண்ண முடியும். ஸோ தட்ஸ் அ பேசிக் டிஃப்ரென்ஸ். ஸோ அதனால தான் வெர்டிக்கல் ப்ராடக்ட்ஸ் அப்படின்றது. இதே மாதிரி ரெவிட் இருக்குது. ரெவிட்டுக்கு மேலே ஸ்ட்ரக்சரல், ஆர்கிடெக்சரல், MEP இருக்குது. இப்போ எல்லாமே ஒரே ரெவிட் ஆயிடுச்சு. ஸோ அதோட வெர்டிகல்ஸ் ரெவிட்டோட வெர்டிகல்ஸ். அதுக்கடுத்து இன்வென்டர் இருக்கும், வால்ட் இருக்கும் அண்ட் இன்ஃப்ரா ஒர்க்ஸ் இருக்குமே. ஒவ்வொன்றுக்கும் பக்கத்துலேயும் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் இருக்கும். ஒரு ஸ்வீட் மாதிரி நீங்கள் அதிலே எக்ஸ்ட்ரா ப்ரீமியம் பண்டில் அந்த மாதிரி வாங்கினா எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸோடு உங்களுக்கு வரும். அண்ட்
ஸோ இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த வீடியோவில் வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் வீடியோ தான். பேசிக் அந்த ஓவர்வியூ, இந்த அப்ளிகேஷன் என்ன இருக்குது, இதுக்குள்ளார என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குது, அது எல்லாத்தையும் கொஞ்சம் நோண்டி பார்த்துருவோம். பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இன்னும் கொஞ்சம் டெக்னிக்கலாக பேச ஆரம்பிப்போம். அண்ட் இந்த வீடியோ வந்து மே நாட் பி சூட்டபிள் ஃபார் ஆல், இட்ஸ் பேசிக்லி ஃபார் டெவலப்பர்ஸ். இது டிராஃப்டர்ஸ்க்கு கிடையாது, இது டெவலப்பர்ஸ்க்கான ஒரு வீடியோ அப்படின்னு வச்சுக்கலாம். இஃப் யூர் அ டிராஃப்டர்னா யூ கேன் ஸ்கிப் த்ரூ அண்ட் யூ கேன் வாட்ச் த அதர் டிராஃப்டிங் வீடியோஸ் நீங்கள் பாருங்கள். ஸோ திஸ் இஸ் ஃபார் டெவலப்பர்ஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து இந்த AutoCAD பேஸ்ட் அப்ளிகேஷனில் என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குது அண்ட் இதில் நிறைய இருக்குது காம்பனன்ட்ஸ் இருக்குது. நம்ம எல்லாத்தையும் இப்போ பார்க்கல, ஜஸ்ட் சும்மா ஒரு ஓவர்வியூ பேசிக்ஸ், ஜஸ்ட் டு கிவ் என் ஐடியா. ஓகே, இதுக்குள்ளே இதெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கான ஒரு ஐடியா நம்ம கொடுக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் திங் வந்து இந்த இன்டர்ஃபேஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பழைய AutoCAD வந்து இட்ஸ் கால்டு AutoCAD கிளாசிக் அப்படின்னு இருந்துச்சு. அதில் வந்து எப்படி இருக்குன்னா எல்லா டூல்ஸுமே ஸ்க்ரீன் சுற்றி இருக்கும். அதில் நீங்கள் வேறு எந்த கஸ்டமைசேஷனும் பெருசாக பண்ண முடியாது. CUI கஸ்டமைசேஷன் பண்ணலாம், பட் மெஜாரிட்டி வந்து டூல்ஸ் எல்லாமே எல்லா ஸ்க்ரீன்லையும் இருக்கும். வேறு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ரிப்பன் இன்டர்ஃபேஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. இது எங்கேருந்து பாரோ பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் அவுட்லுக் எடுத்துக்கோங்க, வேர்ட் எடுத்துக்கோங்க, எக்ஸல் எடுத்துக்கோங்க, எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்ஃபேஸ் வந்து இட்ஸ் காமன் சேம் இன்டர்ஃபேஸ் தான். எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் மெனு இருக்கும், கடைசி கார்னரில் லெஃப்ட் கார்னர் டாப் கார்னரில் இருக்கும். பக்கத்துலேயே ஒரு குயிக் ஆக்சஸ் டூல் பார் இருக்கும், அதுக்கு கீழே ரிப்பன் இருக்கும். ஸோ அந்த ரிப்பனில் பார்த்தீங்கன்னா டேப்ஸ்ன்னு இருக்கும், இதெல்லாம் டேப்ஸ். அந்த டேப்ஸ் கீழே இந்த ஒவ்வொரு செக்ஷனும் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து பேனல்ஸ், அது கீழே வந்து டூல்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு AutoCADோட நேட்டிவாக டூல்ஸ் எப்படி அக்சஸ் பண்ணுறது அப்படின்ற ஒரு விஷயம் அது. அண்ட் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு கீழே வந்து எக்கச்சக்க டூல்ஸ் இருக்குது. ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செக்மெண்ட்டாக பிரிச்சிருக்காங்க. இந்த வியூ செக்ஷனுக்குள்ள பண்ணிங்கன்னா வெறும் வியூ டூல்ஸ் ரிலேட்டடாக இருக்கும். அவுட்புட் பண்ணிங்கன்னா இந்த பிரிண்ட்டு அண்ட் ஃபைல் அவுட்புட் எக்ஸ்போர்ட் பண்ணுறது, இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். அண்ட் இது வந்து உங்களோட ரிப்பன் இன்டர்ஃபேஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஃபோ பார் அப்படின்றது. இன்ஃபோ பார் வந்து உங்களுக்கு குயிக்காக வந்து நீங்கள் ஹெல்ப்புக்கு ஆக்சஸ் பண்ணுறதுக்கு, இந்த அப்ளிகேஷனை லாகின் பண்ணுறதுக்கு, க்ளவுடில் சேவ் பண்ணுறதுக்கு, இந்தமாதிரி விஷயத்துக்குலாம் வந்து இன்ஃபோ பார். அதுக்கு கீழே நீங்கள் வந்தீங்கன்னா டேப்ஸ் இருக்குது. டிஃப்ரெண்ட் ட்ராயிங்ஸ் வந்து மல்டிபிள் ட்ராயிங்ஸ் நீங்கள் வந்து வெவ்வேறு AutoCAD ஓப்பன் பண்ணாமல் ஒரே AutoCAD மல்டிபிள் ட்ராயிங்ஸ் ஓப்பன் பண்ணலாம். அப்படி இது வந்து லேட்டஸ்ட்டாக வந்து ஆல்மோஸ்ட் லைக் 2008 வந்துச்சு நினைக்கிறேன் இந்த வருஷன், இந்த சேஞ்சஸ். அண்ட் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ட்ராயிங்ஸ் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம் வித் ஒன் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் AutoCAD. அண்ட் இதுக்குள்ளார வந்து தான் இருக்கிறது தான் வந்து மாடல் ஸ்பேஸ். இதுதான் மெயின், இதுதான் வந்து இந்த கோர் கர்னல் இன்ஜின் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம். இதில் நீங்கள் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் எஃபிஷியண்ட்டாக நீங்கள் வந்து ஒரு டெவலப் பண்ணுறீங்களோ, திஸ் டிசைட்ஸ் அ ஃபியூச்சர் ஆஃப் யுவர் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த இடத்துல வந்து தான் வந்து நிறைய கம்பெனிஸ்னால வந்து இந்த AutoCAD மாரி ப்ராடக்ட்டை வந்து கம்பீட் பண்ண முடியாமல் போகுது. ஒரு ரீசன் வந்து இதோட எஃபிஷியன்சி, இதோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ், இந்த விஷயத்தை வந்து மற்ற ப்ராடக்ட்ஸால் ரெப்ளிகேட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இன்னொரு விஷயம் கூட நீங்கள் கவனிச்சிங்கன்னா, இந்த ஓவரால் இன்டர்ஃபேஸ், இதில் எப்படி நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து மற்ற அப்ளிகேஷன்ஸை கம்பேர் பண்ணுறப்ப AutoCAD வந்து இட் ஃபார் மோர் சுப்பீரியர் அப்படின்னு நான் ஒரு விஷயத்தை சொல்லுவேன். ஏன்னா மற்ற அப்ளிகேஷன்ஸ் வந்து நான் கொஞ்சம் ஓரளவுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன், அதில் இன் அண்ட் அவுட்ஸ் தெரியும். ஒரு விஷயம் என்னென்னா, ஐ கெட் வெரி ஃப்ரஸ்ட்ரேட்டட். ரொம்ப கொஞ்சம் நேரத்திலே வந்து ஒரு சிம்பிளாக செய்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம ஏன் வந்து இவ்வளோ நேரம் நம்ம எடுத்துகிட்டு இருக்கிறோம். 2 பட்டன் கிளிக் பண்ணால் வரணுமே, ஒரு பட்டன் கிளிக் பண்ணால் வரணுமே, ஏன் வந்து அதில் 4-5 பட்டனுக்குள்ளார போய் அந்த மெனுக்குள்ளார போய் கிளிக் பண்ணி அப்படிலாம் ஏன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு யூஸராக உங்களுக்கு வர ஒரு விஷயம் வந்து ஒரு டெவலப்பருக்கு வரல அப்படின்னு யோசிக்கிறப்ப இன்னும் ஃப்ரஸ்ட்ரேட்டிங்காக இருக்கும். அதுதான் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்த மொபைல் ஆப்ஸுக்கும் டெஸ்க்டாப் அப்ளிகேஷனுக்கும் இப்போ வர ஆப்ஸ் அண்ட் டெஸ்க்டாப் அப்ளிகேஷனுக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சேஞ்சஸ் இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னா வந்து இப்போ இருக்கிறது எல்லாமே வந்து பயங்கரமாக யூசர் இன்டர்ஃபேஸ் ஃப்ரெண்ட்லி. ஸோ அதனால் வந்து யூ டோன்ட் ஹேவ் டு ஒரி அபவுட் ஐயோ இது என்ன இவ்வளோ கடுப்பாக இருக்கே ஒர்க் பண்ணுறதுக்கு அப்படின்ற ஒரு டென்ஷன் நம்மளுக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அண்ட் அதே மாதிரி இதில் இருக்கிற இந்த மாடல் ஸ்பேஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, டிப்பிக்கலாக வந்து நீங்கள் ஒரு AutoCAD மாதிரி அப்ளிகேஷன் பில்ட் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து ஒரு 3 விஷயம் நீங்கள் இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்பேஸை பொறுத்தவரைக்கும் இது பண்ணும். ஒன்று வந்து 2D ட்ராயிங்ஸ் மட்டும் நீங்கள் அலோவ் பண்ணுறீங்களா, இல்லை 3D and 2D அலோவ் பண்ணுறீங்களா, அண்ட் இதுக்கு மேலே வந்து அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு இன்டெலிஜென்ஸ் எதாவது கொடுக்க போகிறீங்களா அப்படின்ற 3 விஷயத்தை நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணும். இது 3 எதுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, எவ்வளோ தூரம் நீங்கள் வந்து பட்ஜெட் அண்ட் எவ்வளோ தூரம் டைம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி இதில் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்றது இந்த ஒரு 3 விஷயத்தில் தான் டிபெண்ட்ஸ். மித் இது எல்லாமே வந்து இட்ஸ் நாட் வெரி காம்ப்ளெக்ஸ். இதுதான் இருக்கிறதுலே மோஸ்ட் காம்ப்ளெக்ஸ். இதில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேசிக் AutoCADல நீங்கள் வரைகிறீங்க அப்படின்னா, முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து இந்த ஃப்ளோர் பிளான் இதெல்லாமே வரைகிறது எல்லாமே 2Dயில் தான் இருக்கும். 3D அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து எல்லாருமே ரொம்பலாம் யோசிச்சதெல்லாம் இல்லை. அதனால என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, அட்வான்டேஜ் வந்து நீங்கள் அதை எந்த பேப்பரை பிரிண்ட் பண்ணாலும் உங்களுக்கு அதில் டேட்டா வந்து கன்சால்டேட்டடாக உங்களுக்கு பிளான் வியூவில் இருக்கும், இல்லைனா ஒரு சைட் ப்ரொஃபைலில் இருக்கும், ஒரு எலிவேஷன் இருக்கும். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2D பேப்பரில் அந்த டேட்டா வந்து நீங்கள் ஈஸியாக கொண்டு போயிடலாம். வெரஸ் ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் காம்ப்ளெக்ஸாக புரிய வைக்கணும், காம்ப்ளெக்ஸாக உங்களுக்கு வந்து தெரியணும் அப்படின்னா வந்து அதை 3Dயில் கொண்டு போகிறது தான் பெட்டர். லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த ட்ராயிங் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, இங்கே
இங்கே வந்து இந்த ட்ராயிங்கில் வந்து ஒரு 2D சும்மா ஒரு லைன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது நீங்கள் பிரிண்ட் பண்ணிங்கன்னா இது எப்படியே தான் இருக்கும். வெரஸ் இப்போ இன்னொரு ட்ராயிங் நீங்கள் எடுத்துக்கோங்க. இது நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ணிங்கன்னா ஓகே ஃபைன், ஏதோ ரோடு மாரி போதேப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஈஸியாக இருக்கும். வெரஸ் இந்த ரோடை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி இப்போ நான் சும்மா அது 3Dயில் பார்க்க போகிறேன். அதில் நீங்கள் 3Dயில் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா அந்த ரோட்டில் இங்கே ஒரு ஸ்லோப் இருக்குது. அண்ட் அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெண்டு இருக்குது. ஸோ இந்தமாரி விஷயம்லாம் வந்து ஒரு 2Dயில் பிரிண்ட் பண்ணுறப்ப அங்கே போய் சேராத அந்த இன்ஃபர்மேஷன் அப்போ வந்து நிறைய ஹியூமன் எரர் நடக்கும். இதனால் வந்து ப்ராஜெக்டோட காஸ்ட் அதிகமாகும். இன்னும் ரிப்பேர், ரெக்டிஃபிகேஷன் இதெல்லாம் இருக்கும். அண்ட் ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது தான் வந்து 3D அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து வர ஆரம்பிச்சிச்சு. ஆல்மோஸ்ட் லைக் 2006-07 பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து 3Dயில் பண்ண ஆரம்பித்தாங்க. அண்ட் இந்த 3D 10ல் இதுக்கு அடுத்தது இன்னொரு லெவல் ஒன்று பண்ணணும் அப்படின்றதான் வந்து பில்டிங் இன்ஃபர்மேஷன் மாடலிங். இந்த 3D டேட்டாவு மேலே 2Dயோ 3Dயோ அந்த டேட்டாவுக்கு மேலே வந்து எக்ஸ்ட்ராவாக அடிஷ்னலாக அட்ரிபியூட் இன்ஃபர்மேஷன், எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு ஆப்ஜெக்ட் டேட்டா இன்ஃபர்மேஷன் கொண்டு போகணும். அது ஆப்ஜெக்ட்லாம் வந்து இன்டெலிஜென்ட் ஆக்கணும், அதெல்லாம் ஒன்றுக்கு ஒன்று பேச வைக்கணும் அப்படின்னு ஆரம்பிச்சது தான் வந்து பிம் அப்படின்னு சொல்லலாம், பில்டிங் இன்ஃபர்மேஷன் மாடலிங். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் 2Dயிலேருந்து 3D போகலாம், 3Dலேருந்து 3D இன்டெலிஜென்ஸ் போகலாம், அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் ஒன்றுக்கு ஒன்று பேச வைக்கிறது, மல்டிபிள் டிபார்ட்மெண்ட்ஸை பேச வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பிம் வரைக்கும் போகலாம். இப்போ நீங்கள் கொடுக்க போகிற ப்ராடக்ட், நீங்கள் டெவலப் பண்ணுற ப்ராடக்ட் வந்து இதில் எந்த லெவலில் இருக்க போகுது அப்படின்றது வந்து இட் பிளேஸ் அ மேஜர் ரோல். டிபெண்ட்ஸ் ஆன் யர் பட்ஜெட்டு, எவ்வளோ ரீசோர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க, இதெல்லாம் பொறுத்து இருக்குது. அண்ட் மை சஜஷன் வந்து நீங்கள் இப்போ இதுக்கு புதுசு அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு 2D அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுங்கள். அதுலேயே உங்களுக்கு என்னென்ன காம்ப்ளெக்சிட்டி இருக்குன்றது உங்களுக்கு புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து ஃபர்தராக நீங்கள் வந்து ஒரு 3Dயோ இல்லை வந்து பிம்மோ நீங்கள் கொண்டு போய்க்கலாம் உள்ளார. இட்ஸ் நாட் கோனா பி தட் டிஃபிகல்ட் ஒன்ஸ் யூ அண்டர்ஸ்டாண்ட் இன் அண்ட் அவுட். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த அப்ளிகேஷனில் இதுதான் வந்து மெயின். ஸோ இங்கே தான் நீங்கள் வந்து வரைவீங்க, இங்கே தான் வந்து டேட்டா ஒரு இன்புட் கொண்டு வருவீங்க. அண்ட் கொண்டு வர டேட்டா வந்து மேனிபுலேட் பண்ணுறது, எடிட் பண்ணுறது, டெலிட் பண்ணுறது, இதெல்லாம் இங்கே தான் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் வந்து இங்கேருந்து டேட்டாவை கொண்டு போய் நீங்கள் ஃபைலில் போய் சேவ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை பிரிண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், PDF அவுட் பண்ணுறதா இருக்கட்டும், இந்தமாதிரி எல்லா விஷயத்தையும் வந்து அதில் நீங்கள் பண்ணுவீங்க. ஸோ இப்போ என்னென்னா நெக்ஸ்ட் காம்பனண்ட் இதில் என்ன அப்படின்னா வந்து இந்த மாடல் ஸ்பேஸ் பார்த்தாச்சு. இதில் நெக்ஸ்ட் காம்பனண்ட் வந்து டேட்டா உள்ளார கொண்டு வரது, டேட்டா உள்ளார இருக்கிற டேட்டா வெளியில் கொண்டு போகிறது. இந்த ரெண்டு பார்ட்டும் வந்து இட் பிளேஸ் அ வெரி மேஜர் ரோல் கைஸ். ஏன்னா முக்கால்வாசி ப்ராடக்ட் வந்து ஒரு கம்பெனி வந்து எனக்கு கம்பெனிக்கு வந்து நான் ஒரு சிவில் கம்பெனி, நான் ஒரு மெக்கானிக்கல் கம்பெனி, எனக்கு வந்து ஒரு AutoCAD மாதிரி ஒரு ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு அவங்க அந்த முடிவில் ஃபைனலாக வந்து ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்கள, அந்த டிசிஷன் வந்து என்னென்ன பாயிண்ட்ஸில் இருக்கும்னா ஃபஸ்ட்டு காஸ்ட் இருக்கும். ஒரு ப்ராடக்டோட லைசன்ஸ் காஸ்ட் எவ்வளோ அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். செகண்ட் வந்து அந்த ப்ராடக்ட் பண்ணுற எனக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் அந்த ப்ராடக்ட் பண்ணுதா. செகண்டு. தேர்டு வந்து நாளைக்கு நான் எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன், என் கம்பெனி பெருசாகுது, அப்போ நிறைய எக்ஸ்ட்ரா விஷயம் எனக்கு தேவைப்படும், அந்த எக்ஸ்பேன்ஷனுக்கு இந்த ப்ராடக்ட் சூட்டபுளாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சில பாயிண்ட்ஸ் வந்து இந்த கம்பெனிஸ் பார்ப்பாங்க. அந்த படி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நிறைய பேர் சூஸ் பண்ணுறது AutoCAD. ஒரு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற கம்பெனிஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க, மற்ற CAD கம்பெனிஸ்லாம் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா AutoCADோட ப்ரைமரி ஃபைல் அவுட்புட், நேட்டிவ் ஃபைல் அவுட்புட் எதுன்னு பார்த்தீங்கன்னா DWG அப்படின்றது ட்ராயிங் ஃபைல் இது, which is basically like a database. SQLite நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா தெரியும், SQLite மாதிரி ஒரு டேட்டாபேஸ், அதுக்குள்ளார டேட்டா தான் ஸ்டோர் ஆகும். அண்ட் DWG வந்து இட்ஸ் வெரி எஃபிஷியன்ட் இன் ஸ்டோரிங் CAD டேட்டா. அதை பற்றி DWG பற்றியே நம்ம தனியாக ஒரு வீடியோவில் போடுவோம். ஏன் AutoCAD DWG தான் இப்போ வெளில போகிறாங்க, இப்போ இன்ஃப்ரா ஒர்க்ஸ்லாம் வந்து SQLiteல சேவ் பண்ணுறாங்க, என்ன ரீசன் அப்படின்றத வந்து நம்ம வில் சீட் இன் another வீடியோ. பட் இதில் வந்து நேட்டிவாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போவும் பார்த்தீங்கன்னா மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் வந்து யூசிங் AutoCAD. அப்போ டேட்டா வந்து ஸ்டோர் ஆகிறது, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது எல்லாமே வந்து DWG ஃபார்மேட்ஸில் இருக்குது. ஸோ அப்போனா வந்து நீங்கள் டெவலப் பண்ணுற அப்ளிகேஷன் வந்து DWG ஃபைலை ரீட் பண்ணால், ரைட் பண்ணால் ஒரு பயங்கரமான ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. பட் அதில் ஒரு கேட்ச் இருக்குது. என்ன ரீசன் அப்படின்னா, சில கம்பெனிஸ் வந்து உங்களுக்கு லைப்ரரிஸ் கொடுப்பாங்க, DWG ஃபைல்ஸை ரீட் பண்ணுறது, ரைட் பண்ணுறதுக்குன்னு கொடுப்பாங்க. அண்ட் அது வந்து நாட் கோன் பி ஆஸ் எஃபிஷியன்ட் ஆஸ் நேட்டிவ் AutoCADல பண்ணுற விஷயத்தை நீங்கள் அப்படியே நீங்கள் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு முடியாது. கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும் அதில். சில கம்பெனிஸ் வந்து தே ஹேவ் டன் இட். நான் CAD ஒர்க் பண்ணியிருக்கேன், அந்த சில ப்ராடக்ட்ஸ் நான் பண்ணியிருக்கேன், அவங்களாம் வந்து தே ஹேவ் டன் இட் சம்வாட் டீசென்ட்லி அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அதே மாதிரி அந்த DWG ரீட் அண்ட் ரைட்டுக்கு வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து அந்த லைப்ரரிஸ் ஆஃபர் பண்ணுவாங்க. ஓப்பன் அலையன்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குது, அதுக்கப்புறம் ரியல் DWGன்னு சொல்லிட்டு AutoCAD வந்து அதை வந்து ஒரு கமர்ஷியல் லைசன்ஸில் வைப்பாங்க. பட் அதில் நிறைய கேட்ச்லாம் இருக்குது. நீங்கள் என்ன மாதிரி ப்ராடக்ட் பண்ணுறீங்க அதெல்லாம் கேட்டு அவங்க அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் தான் வரணும். ஸோ தட்ஸ் அ ப்ராப்ளம் வித் மோனோபோலி அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஸோ DWG ஃபைல் வந்து ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மற்ற ஃபைல் டைப்ஸ் பார்த்தீங்கன்னா STL. ஏன்னா 3D பிரிண்டர்ஸ் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னா STL, ஸ்டெப் ஃபைல்ஸு அதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட்டு. அதுக்கப்புறம் SVG வெக்டர் ஃபைல்ஸ்லாம் சப்போர்ட் பண்ணுறது. அதுக்கப்புறம் AIலாம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நிறையா வந்து கிராஃபிக் டிசைனர்ஸ்லேருந்து கொண்டு வர ஃபைல்ஸ் எல்லாம் வந்து நேட்டிவாக இம்போர்ட் பண்ண முடியும். அண்ட் PDF வெக்டர் ஃபைல்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் பின்னாடி ரெஃபரன்ஸை யூஸ் பண்ணி நிறைய பேர் வரைவாங்க, மேப் ஃப்ளோர் பிளான்லாம் வரைவாங்க, அது நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் SQLite. இப்போ வந்து நிறைய CAD அப்ளிகேஷன்ஸ் வந்து SQLite பேஸ்டு யூஸ் பண்ணுறாங்க.
கொடுத்துட்றாங்க. ஸோ அதனால் வந்து SQLite நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து இட்ஸ் an open source, ஸோ which makes it easy. நாளைக்கு வந்து டேட்டா மைக்ரேஷன் ஏதோ ஒரு இஷ்யூனாலும் வந்து they can directly take it from SQLite, which makes it easier. அதுக்கப்புறம் DXF யூனிவர்சல் CAD டேட்டா எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து மெயின் ஃபைல் வந்து DXF தான். ஸோ அதனால் DXF சப்போர்ட் கண்டிப்பாக இருக்கணும். அதுக்கப்புறம் OBJ வந்து நீங்கள் மீடியா சைடு நீங்கள் வந்து ப்ராடக்ட்ஸ் உங்களோட ஃபைல்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா வந்து OBJ வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கைஸ். OBJ வந்து 3ds Max, மாயா, ரைனோ, நீங்கள் எந்த 3D அனிமேஷன் சாஃப்ட்வேர்ஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க, மாடலிங் சாஃப்ட்வேர்ஸ் எடுத்துக்கோங்க, OBJ சப்போர்ட் இல்லாமல் இருக்காது. OBJ STL அந்த சப்போர்ட் எல்லாமே எல்லாம் இருக்கும். OBJ வந்து ப்ரைமரி, அந்த சைட் நீங்கள் கொண்டு போகணும், உங்கள் டேட்டாவை கொண்டு போகணும், அங்கே இருக்கிற டேட்டா இங்கே கொண்டு வரணும் அப்படின்னா OBJ கண்டிப்பாக. அதுக்கப்புறம் IFCs வந்து பிம்முக்கு உங்கள் ப்ராடக்ட் வந்து பிம் டேட்டா வந்து ரீட் பண்ணணும், பிம் டேட்டா வந்து ரைட் பண்ணணும் அப்படின்னா வந்து IFC வந்து மேண்டட்ரி. எக்கடாமஸ் அண்ட் கோபி இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா IFC சப்போர்ட் இருக்கும். அண்ட் ஈவன் AutoCAD பேஸ்டு சிவில் 3D இருக்கட்டும், இல்லை வந்து மேப் 3D இருக்கட்டும், இல்லை இன்ஃப்ராஒர்க்ஸாக இருக்கட்டும், அது எல்லாமே பார்த்தீங்கன்னா IFC சப்போர்ட் இருக்கும், which is sort of important. நீங்கள் ஒரு பிம் ரிலேட்டட் கம்பெனி நீங்கள் அப்ரோச் பண்ணி உங்கள் ப்ராடக்ட்ஸை சேல் பண்ணணும் அப்படின்னா வந்து IFC வந்து இட்ஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்மளோட IFCக்கு அப்புறம் வந்து IGES ஃபைல்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் DEM ஃபைல்ஸ் இருக்குது, CSV ஃபைல்ஸ் இருக்குது, நிறைய இருக்குது, நிறைய டிஃப்ரெண்ட் ஃபைல் ஃபார்மேட்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து விச் மேக்ஸ் லைஃப் ஈஸியர் ஃபார் எனி ஒன் ஹூ இஸ் யூஸிங் AutoCAD. நீங்கள் என்னென்ன பார்க்கணுன்னா ஒரு மெக்கானிக்கல் கம்பெனி இருக்குது, சிவில் கம்பெனி இருக்குது, GIS கம்பெனிஸ் இருக்குது, மைனிங் கம்பெனிஸ் இருக்குது, இதுமாதிரி டிஃப்ரெண்ட் செக்டர்ஸ் இருக்குது. அவங்க எல்லாரும் மெஜாரிட்டி என்னென்ன ஃபைல் ஃபார்மேட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்து அது எல்லாத்துக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா யூ கேன் செல் யுவர் ப்ராடக்ட் இன் ஆல் திஸ் கேட்டகரி பீப்புள். ஸோ தட்ஸ் அ பிஸ்னஸ் பிச் அப்படின்னு வச்சுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஃபாண்ட் சப்போர்ட் வந்து ஓரளவுக்கு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் அது. ஸோ இது ஏன் அப்படின்னா வந்து சில CNC பேஸ்டு CAD ப்ராஜெக்ட்ஸ், CAD சாஃப்ட்வேர்ஸ் நான் ஒர்க் பண்ணுறப்ப இந்த ஃபாண்ட் சப்போர்ட்டுக்காக அந்த கம்பெனிஸ்க்கு அடிக்கடி கால் பண்ணி அவங்க அதை பண்ணி இதை பண்ணி ஒரு அப்டேட் கொடுக்குறது, இது வந்து ரொம்ப தலைவலியாக இருந்துச்சு முன்னாடிலாம், ஒரு 6-7 இயர்ஸ்க்கு முன்னாடி. இப்போ வந்து நிறைய CNC பேஸ்டு CAD ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நேட்டிவாக வந்து நிறைய ஃபாண்ட் வந்து ஆட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துட்றாங்க. ஸோ அதனால் ஃபாண்ட் சப்போர்ட் வந்து கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸி. ஏன்னா ஃபாண்ட் பேஸ்டு வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு கஸ்டமைசேஷன் இருக்கும், ஒரு லோகோ பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், அந்த லோகோ டைட்டில் பிளாக்ல ஆட் பண்ணணும், ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறப்ப ஒரு பாட்டில் நெக்காக ஒரு விஷயம் இருக்காது. ஏன்னா ஃபைனலாக வந்து அந்த ஃபாண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எங்கே தேவைப்படும்னா நீங்கள் இப்போ ஒரு CAD டிசைனர்னால் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு தேவைப்படாது. நீங்கள் எப்போ உங்கள் கிளைண்ட் கிட்ட கொண்டு போய் அந்த ஷீட்டை நீட்டுறீங்களோ, அந்த ட்ராயிங்கை காட்டுறீங்களோ அந்த இடத்துல ஃபாண்ட்டு தேவைப்படும். ஸோ அப்போ நீங்கள் எவ்வளோதான் நீங்கள் எஃபர்ட்டை போட்டாலும் சரி, மழை அளவுக்கு நீங்கள் ஒரு டிராஃப்டர் எஃபர்ட்டை போட்டாலும் சரி, கடைசி அந்த கிளைண்ட்டை பார்த்துட்டு அவங்க முகத்தில் ஒரு ஹாப்பினஸ் வந்தால் உங்களுக்கு பேமெண்ட் கிடைக்கும். நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. அதுக்கு ஒரு தடையாக இருக்க போகிறது ஃபாண்ட்டு தான். ஃபாண்ட் வந்து ஏன்னா கிளைண்ட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய இன்டெப்த்தாக டீட்டெயிலான விஷயம்லாம் உடனே ஒரு மீட்டிங் ஆரம்பிக்கிறப்போ ஒரு 2 நிமிஷத்தில் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. 2 நிமிஷத்தில் அவங்க ட்ராயிங் ஓப்பன் பண்ணி தெரியறது ஃபாண்ட்டு தான். ஸோ அதனால் வந்து இந்த ஃபாண்ட் வந்து பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆப்ஜெக்ட் டேட்டா, அதுக்கப்புறம் அட்ரிபியூட் டேட்டா, ஆப்ஜெக்ட் இன்டெலிஜென்ஸ், இதெல்லாம் வந்து யூ கேன் ஆட் இட் அஸ் எ நெக்ஸ்ட் லேயர். ஸோ இனிஷியல் லேயரில் இந்த CADோட பேசிக்ஸ், ஃபங்க்ஷன்ஸு, கர்னல் இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் லேயரில் அடுத்த செட் ஆஃப் திங்ஸ் நீங்கள் ஆட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ரெண்டரிங் கேபிலிட்டிஸ் வந்து 3D நீங்கள் AutoCAD மாரி பண்ணுறீங்க அப்படின்னா தான் ரெண்டரிங் தேவை. 2D AutoCADக்கு தேவை கிடையாது. பட் 3D பண்ணுறீங்க அப்படின்னா ரெண்டரிங் கேபிலிட்டிஸ் கொடுத்தீங்கன்னா உங்கள் ப்ராடக்ட்குள்ளே எல்லா வேலையும் முடிஞ்சிடும். ஸோ அவங்க வந்து இன்னொரு ப்ராடக்ட்டில் போயிட்டு அதில் போய் நான் வந்து அதை வாங்குறேன், எனக்கு என்ன அதில் 3D கேபிலிட்டிஸ் இருக்குது, இதில் இல்லை அப்படின்ட்டு ஒரு இஷ்யூ வராது. ஏன்னா அவங்க 3D ரெண்டரிங் விற்கிற சாஃப்ட்வேர் கம்பெனி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக CAD ப்ராடக்ட் வச்சுருப்பாங்க. அப்போ அவங்க அந்த ப்ராடக்ட் சேர்த்து விற்றுட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால் 3D கொடுத்தீங்கன்னா ரெண்டரிங் காம்பனண்ட் கண்டிப்பாக இருக்கணும். அண்ட் ரெண்டரிங் வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கணும் கைஸ். இல்லைனா வந்து ஈவன் ஸ்மால் கம்பெனிஸ் கூட வந்து ஈஸியாக வந்து வெளில ஒரு கம்பெனியை ஹையர் பண்ணி ஒரு ஃப்ரீலான்சரை ஹையர் பண்ணி ஒர்க்கை முடிச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால் தட்ஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ், இந்த யூசர் இன்டர்ஃபேஸ் கஸ்டமைசேஷன் இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் கைஸ். ரொம்ப நாள் கழிச்சு இதில் ஒரு வீடியோ பண்ணுறேன். அண்ட் ஹோப் யூ லைக் இட். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கேட்ச் அப் பண்ணுவோம். அண்ட் தேங்க்யூ. சியர்ஸ்.